அவருக்கு என்ன தேவையில்லைன்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க கண்மான தெய்வத்துடைய, நாம் மற்றவர்களை மன்னிக்க நம்மளால் முடியலன்னு சொன்னால் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம், நான் சகோதரி சொன்னது போல, இந்த உலகம் யாரை எதிர்பார்க்குறது சொன்னால், நம்ம மேலே யாராவது ஒரு அன்பு செலுத்துவார்களா என்று சொல்லி அந்த அன்புக்காக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பியிருக்கிறார். ஆகவே நான் கண்பானவர்களே, இந்த காலை வேளையிலே பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லும் பொழுது, நாம் அநேகருடைய சிறு சிறு தவறுகளை, பாவங்களை மன்னிக்கும் பொழுது பரமபிதா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த முதல் வார்த்தைக்காக நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இரண்டாவது வார்த்தை, கிருத்திகெல்லாம் பாட்டெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது இடையில ஒரு சாங்ஸ் பாடுங்க, எல்லாம் கேப்பில் பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல தாட்டு உங்களுக்குள்ளே வந்தால் தாராளமாக பேசுங்க. இது வந்து வேர்ல்டுக்குள்ளாக போகிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல தாட்டு வந்தால் நீங்கள் நல்லா பேசுங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் எதுவுமே ஆயத்தை இல்லை. ஏன்னா நேற்றுக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அதை முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நான் அப்படி படுத்துட்டேன். இரண்டாவது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இரண்டாவது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 20 இதுல இருந்து வாசிமா 39 வாசி. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், தக்க பலனை அடைகிறோம். இவரோ கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, நல்ல கவனிங்க, ஒரு கல்லனுக்கு வெளிப்பாடு கிடைக்குது. அவர் தான் யார்? தேவனுடைய குமார். அவர் தான் பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் தான் நமக்கு பரலோகத்தை தருகிற ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. ஒரு கல்லன் போன போகல திட்டுறான். என்ன திட்டான்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்லி அவர் இகழ்ந்தான் இந்த பைபிள். ஆனா இன்னத்தை சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை ஒரு செகண்ட் தாங்க. உடனே ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு என்னுடைய கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு செகண்ட்ல ஆண்டவர் பரதீசை அவனுக்கு கொடுத்தார். அப்ப நல்லா கவனிங்க, மனம் திரும்புதல் என்பது தேவனுடைய ராஜ்யம். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், ஒரு ஜான் தான். எப்படி? ஒரே ஒரு ஜான் தான். நாம் நினைக்கிற பரலோகத்தில் இருக்குது, அப்படி இல்லை. ரோமர்கள் சொல்லப்படுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாயினாலே அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்தானே ரட்சிக்கப்படுவான். வாயினால் அறிக்கைக்கு இருதயத்தில் விசுவாசிக்கணும். இயேசுதான் மெய்யான தேவன் விசுவாசித்து நீ அவர் அறிக்கையிடும்போது ரட்சிக்கப்படுவான். ரோமர்கள் நிறுத்தப்பட்டது. அப்ப இந்த நாள்ல பாருங்க, ஒரே ஒரு காரியம் தான் சொன்னாலும் ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. ஆண்டவரே, நீரோட ராஜ்யத்தில் வரும்போது என்ன செய்யறீங்க? நினைத்தவரும் ஆண்டவரேன்னு சொன்னா உடனே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னுடைய கூட நீ பரதீசில் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது வார்த்தை அருமையான சகோதரி வசுமதி அவங்க வந்து பேச போறாங்க. நம்ம கையில போட்டு வரவேற்போமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சிலுவையில் பேசிய இந்த இரண்டாவது வார்த்தை குறித்து பேசும்படியா தேவன் தந்த இந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் அடியாளுக்கு இரக்கம் செய்து அடியாள் மேல் ஆண்டவருடைய அப்பா கிருபை வைத்து அவர் முகத்தை அடியாள் மேல் பிரகாசிக்க செய்து அந்த வார்த்தையை குறித்து பேசும்படியா கர்த்தர் வேண்டிய ஞானத்தையும் தயவையும் கிருபையும் கட்டளையிடும் என்று கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, இந்த வார்த்தையை கொடுங்க, அடியாளை பலப்படுத்துங்க. கர்த்தாவே கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவர் முதல் வார்த்தையா மன்னியுங்கள் என்று ஆண்டவர் பேசினாரு. ஆனா மன்னிச்சாதான் இந்த உலகத்துல வாழ்ந்து மன்னிக்காத ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இருந்தா இந்த உலகத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் தப்புதான் செய்யறோம். இப்ப கூட நம்ம தவறுதான் செஞ்சுட்டேன். நான் ஒரு டைரியில ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பிரயாசப்பட்டு எழுதி வச்சேன். அதை நான் எல்லாம் எடுத்து வச்சேன். அதை மறந்துட்டு வந்துட்டேன். முந்த நாள் ஒன்று எழுதினேன். ஆனால் நேற்று ஃபுல்லா பைபிள் பார்த்து அதுல இருந்த வசனங்கள்லாம் நான் எடுத்து எழுதி வச்சேன். அந்த டைரியை எங்க மாமியார் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிட்டு இருக்காங்க. அந்த டைரி காண்மையில எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, கஷ்டமா இருந்தது, அவங்க மேல கோபமா இருந்தது. ஆனாலும் சரி, ஆண்டவர் நமக்கு பேசுறதுக்கு கிருபை செய்வார். டைரிலாம் கூட நம்ம முந்த நாள் எழுதின வார்த்தையை வச்சு ஆண்டவர் வேதாகமத்துல வச்சு பேச ஆண்டவர் கிருபை செய்வாருன்னு அவங்களையும் நான் மன்னிச்சுட்டேன். நான் ரொம்ப கோபமா அவங்க திட்டணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் இங்க அந்த மன்னிப்பு குறிச்சு நம்ம ஆண்டவருடைய சிலுவையில் அறைந்த நாள் ஆண்டவர் அவரு சிலுவையில் அறைந்தவங்களே மன்னிச்சுட்டாரு. நம்மளும் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை மன்னிச்சுட்டேன். ஆண்டவர் கொடுக்குற இந்த வார்த்தைக்காக மட்டும் நான் பேச போறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அது அவன் ஒரு கள்ளன் தான். அவன் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு கள்ளன். நிறைய தப்புலாம் செஞ்சு அவனை ஆண்டவர் அவனை சிலுவையில் அறையும்படியா ஒப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா ஆண்டவர் எந்த தப்புமே பண்ணாமையே அவரும் சிலுவையில் இருந்தாரு. ஆனா அந்த கள்ளன் என்ன பண்றான், ஆண்டவரே ஒரு கல்லன் ஐயா இப்ப சொன்னது போல அவரு அதாவது கிண்டலா பேசுறான். ஒரு மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெக்கலா ஒரு மாதிரி இதுவா பேசுற கிண்டலா, நீ யூதாவுடைய ராஜா வந்தா உன்னையும் ரட்சித்துக்கொள்ள எங்களையும் ரட்சியுமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலா சொல்றான். ஆனா இன்னொரு கல்லன் நம்ம தப்பு செஞ்சோம், ஆனால் நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். ஆனா அவர் ஒரு தப்பும் செய்யாமலேயே அவர் ஆக்கினைக்கு உட்பட்டு இருக்காரு. நம்ம தப்பு பண்ணவங்க. ஆனா ஆண்டவரை ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான் ஆண்டவரை. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று அந்த கள்ளன் அந்த நேரத்துல ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பயத்தோடு, ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வரும்போது அடியனை நினைத்தருளும் சொல்லிட்டு அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிய கேட்கிறான். ஆண்டவர் அந்த கல்லனுக்கு ஒரு பரதேசிய ஆண்டவர் கொடுக்கிறாரு. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பான்று அவளை பெரிய ஒரு மகிமையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. மார்க் 10:17 எடுத்துக்கோங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலேயே போகையில் ஒருவன் ஓடி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. இந்த ஒருத்தர் ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு மனுஷன் கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் நிறைய கட்டளை எல்லாம் சொல்றாரு. விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக எல்லாமே சொல்றாரு. அவர் சொன்ன அந்த 10 கட்டளைகளையும் அவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அவனை சிறு வயது முதல் பார்த்திருக்காரு. நான் சிறு வயது முதல் நீ இதெல்லாம் செய்யறன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதற்கு அவன் போதகரை, இவையெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மனுஷன் சொல்றான். அது இயேசு அவனை பார்த்து அவன் மேல அன்பு வச்சு
உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவர் வந்து நீ எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறப்பா, நீ எல்லாமே எந்த தவறும் செய்யாத ஒரு மனுஷன் தான் நீ, ஆனாலும் வந்து நீ உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து விற்று வந்து நீ தரித்திர கொடுத்துட்டு அப்புறம் என்னுடைய அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தான். மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அவன் வந்து ரொம்ப ஒரு வசதி உள்ளவனா இருந்தான். இந்த வார்த்தையை கேட்டு அவன் வந்து ரொம்ப துக்கத்தோட போயிட்டு ஆண்டவர் சொன்னதை வந்து அவன் வந்து கீழ்ப்படியில. ஏன்னா அவனுக்கு இந்த உலக பொருள் மேல ரொம்ப ஆசை இருந்தது. அவனுக்கு வந்து அந்த ஆண்டவர் பின்னாடி போறதை விட இந்த உலகத்துடைய ஐஸ்வர்யத்தின் மேலதான் ரொம்ப ஆசை உள்ளவனா இருந்தான். அதனால உன்னிடத்துல நீ எல்லாத்துலயும் நல்லவன் தான், நீ கரெக்டா தான் இருக்க, ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. உன்னுடைய எல்லா ஆசையை வச்சு தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என் பின்னால வா, என் சிலுவை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதை கேட்க வந்து அவனுக்கு மனசுல. இங்க கூட நீங்க வாலிப பிள்ளைகளா வந்துட்டோன்னே நான் பேசணும்னு நினைச்சேன். கர்த்தர் கிருபையில நீங்க சீக்கிரமாவே வந்துட்டீங்க. நீங்களாம் கூட வாலிப பிள்ளைங்க யூத் மீட்டிங்கெல்லாம் போறீங்க, அப்புறம் VPS டீச்சரா இருக்கீங்க, அப்புறம் சபையில வந்து எல்லா வேலைகளையும் செய்றீங்க. ஆண்டவர் வரும்போது அவர் எப்பனாலும் வருவார்ட்டு இப்ப எல்லா சபைகளுமே நம்ம பாஸ்டரைய கூட அதான் பிரசங்கிக்கிறாங்க. ஆண்டவர் எப்பனாலும் வருவாரு, திருடன் போல வருவாரு, நைட்டு கூட வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சொல்றாங்க. நீங்கெல்லாம் அந்த எல்லா வேலையும் நீங்க நல்லாதான் செய்யறீங்க நம்ம சபையில் உள்ள வாலிப பிள்ளைங்க. ஆனா வந்து நீங்க எல்லாம் நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கல. ஆண்டவர் வரும்போது ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்க எல்லா வேலையும் செஞ்சோம், நாங்க ஊழியத்துக்குலாம் போனோம், நாங்க வந்து சண்டே கிளாஸ் டீச்சரா இருந்தோம், VPS பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னு சொன்னா நம்ம அந்த பரதீசுக்கு போக முடியாது. நான் போன வாரம் கூட பாஸ்டர் சொன்னாங்க இல்லைங்களா, நீங்க ஏதாவது பண்றீங்களா, ஆனால் தான் ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு சொன்னார் இல்லைங்களா. அதே மாதிரி உங்களுக்குள்ள எதுவாவது இருந்தா கூட நீங்க எல்லாத்தையும் செய்றீங்க. நான் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான், ஆனாலும் வந்து நீங்க ஞானஸ்தானம் எடுத்து முழுசா ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் ஆண்டவர் வரும்போது நம்ம அந்த பரதீசிக்குள்ள போக முடியும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இந்த இது வந்து நான் தாழ்மையா இதை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அது அவன் வந்து அதை கேட்க மனசு இல்லாம அவன் போயிட்டு அவனுக்கு இந்த உலகத்தோட பொருள் மேல தான் ரொம்ப இதுவா இருந்தது. ஆனா அவன் வந்து அவன் பரதீசை போனானா போலியான்னு நமக்கு தெரியாது, அது ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆனா உங்களுக்கு இங்க இருக்க வாலிப பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்காத எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் பண்ணாலுமே ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பெறவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வசனமும் இருக்கு. நான் நிறைய வசனம் எழுதி வச்சேன், அந்த டைரி எடுத்து போயிட்டாங்க, இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்குறதுல நான் பேசுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லிக்கிறேன். லூக்கா 4வது அதிகாரம் 23:4 சாரி அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசிரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். இந்த பிலாத்து பாருங்க, அவருமே வந்து இந்த 23-22 லூக்கா 23-22-23 அதிகாரத்துல எல்லாம் பார்க்கும்போது அவரு ஒரு 3-4 இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு, இவரிடத்துல ஒரு குற்றமும் காணலையேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா வந்து அவர் வந்து ஆண்டவர் நல்லவர்னு அவருக்கு தெரியுது. ஆனாலுமே வந்து அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஜனங்க அதிகாரிங்க போர் சேவகர்லாம் என்ன பண்றாங்க, இல்ல இவனை சிலுவையில அறையணும்னு சொல்லிட்டு அவரு சத்தம் போடுறாங்க, ரொம்ப கத்துறாங்க. நான் இந்த படம் பார்த்திருக்கேன். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இவரு சிலுவையில அறையணும்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு குற்றமும் பண்ணாத ஒரு இயேசு சொல்லிட்டு அந்த பிலாத்துக்கு தெரியுது. தெரிஞ்சாலுமே அவர் என்ன தெரியுமா பண்றாரு, இந்த ஜனங்களுக்காக அங்க உள்ள அதிகாரிங்க போர் சேவகங்கள்லாம் அவரை ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துறாரு பிலாத்து. அதே மாதிரிதான் நம்மளும் வந்து பாஸ்டர் கூட சொல்றாங்க, சர்ச்சுக்கு சீக்கிரமா வாங்க,
பரிசுத்த நாள்ல வந்து நீங்க அசட்டை பண்ணக்கூடாது, வேற எந்த இதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்குமே சொல்லிக்கிறேன், நம்மள என்ன பண்றோம், ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை வேற எதுக்காக கொடுத்துடுறோம். அந்த சர்ச்சைக்கு வர நேரத்துல வேற ஏதாவது சொந்தக்காரங்க வந்து அவங்க குறிச்சுப்பாங்க, அவங்க நம்மகிட்ட பேசாம போயிடுவாங்கன்ற ஒரு கட்டாயத்தினால நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு வந்து நம்ம வேற ஏதாவது காரியத்துக்கு கூட நம்ம போயிடுறோம். நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம தப்பு பண்றோம். சபையில இருக்கவங்க கூட பண்றோம், வேலை இருக்கு அதனால சொல்லிட்டு அந்த வேலைக்கு போனா ஓனர் திட்டுவாரு சொல்லிட்டு சபையை விட்டுட்டு நம்ம வந்து வேற ஏதோ காரியத்துக்கு கூட போறோம். இந்த மாதிரி தப்பு பண்ணி நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நம்மளும் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாள் நம்மளுமே சிறுவையில அறிஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம வாழ்க்கையில சரியா ஜெபிக்காம வேற ஏதோ ஒரு காரியம், ஒரு விரோதமான காரியம் எல்லாம் பண்ணி நம்மளும் ஒவ்வொரு நாள் சிறுவையில அறிஞ்சு கொண்டு தான் இருப்போம். இந்த பிலாத்துக்கும் அப்படிதான், அவர் நல்ல ஒரு குற்றமா அவர்கிட்ட இல்லை. ஆனாலும் ஜனங்களுடைய வற்புறுத்தல்னால, இந்த கட்டாயத்தினால அந்த நல்ல ஒரு ஆண்டவரை வந்து அவர் சிலுவையில் அறையறதுக்காக ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்படிதான் ஆண்டவர் நல்லவர். இந்த அதாவது ஐயா சொல்ற வார்த்தைகள், அந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்கிறோம், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சாலும் மற்ற உலகத்தாருக்காக, நம்மளுடைய சுயநலத்துக்காக, நம்மளுடைய பலவனுக்காக நம்ம ஏதோ டிவி பார்க்கறதுக்கு வேற எங்க வெளியே போறதுக்குன்றதால அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த நேரத்தெல்லாம் நம்ம வந்து மற்றவங்களுக்காக கொடுத்துரும். அந்த பிலாத்து மாதிரி அங்க கட்டாயப்படுத்தின அந்த ஜனங்கள் மாதிரி அந்த சத்துருக்கள் வந்து ஆண்டவரை சிலுவையில் அறையும்படியா சொன்னதுனால நம்மளும் வந்து எத்தனையோ நாள் இப்ப கூட லேட்டா வந்துட்டோம். நான் அந்த ஒரு வாங்கி அந்த டைரி கூட எடுத்து வைக்காம நான் வந்துட்டேன். நானுமே அப்படிதான். இந்த மாதிரி ஆண்டவரை வந்து நமக்காக அத்தனை வேதனைப்பட்ட ஆண்டவரை வந்து நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளும் சிறுவையில அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம இனிமே அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் எப்ப வேணாலும் வருவாரு. அந்த பரதேசிக்கு நம்ம போனோம்னு சொன்னா அந்த ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவர் இந்த கல்லன் கூட அவர் புரிந்து கொண்டார். அவர் பரிசுத்த தேவன் என்று அந்த கல்லன் புரிந்து கொண்டாரு. இந்த பிலாத்துக்கு அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று தெரிஞ்சும் அவர் வந்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த ஆஸ்தி உள்ள மனுஷன் அவரு தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கு போனோன்னு அவனுக்கு வாஞ்சை இருக்கு. ஆனா உலகத்தினுடைய பொருள் ஆசையினால அவனால போக முடியல, அந்த சிலுவையை எடுக்க முடியல. அவனும் வந்து அந்த ஆஸ்தி உள்ளவன் வந்து அதையும் விட்டு கொடுத்துட்டான். அப்புறமா வந்து நான் ஒரு சவுல் ராஜா கூட வந்து அவர் வந்து ரொம்ப அதாவது சீஷர்கள் எல்லாம் வந்து கொலை செய்யற ஒரு இதுவை தான் பண்ணிட்டு இருந்தாரு சவுல் ராஜா. அவர் ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமான காரியெல்லாம் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு. தேவான் என்றவரை கூட ஒரு ஆண்டவருடைய சீஷரை கூட கொலை பண்ணும்போது அவர் அங்கதான் இருக்காரு. நிறைய ஆண்டவரை மனங்குறமெல்லாம் கூப்பிட்டு அவர் துன்புறுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்போ வந்து ஒரு நாள் ஆண்டவர் வந்து அந்த சவுல் ராஜாவுக்கு தரிசனமாகி, சவுலே யார் ஆண்டவரேன்னு அவர் கேட்கிறாரு. நீங்க அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நான் அந்த வசனம் எதுவும் குறிப்பிட்டு எழுதி வச்சேன், ஆனா அந்த டைரியில் அதனால இப்ப அதை என்னால சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சொல்லிட்டு வந்து சவுலுக்கு வந்து அவர் தரிசனமாகி சொல்றாரு. அப்புறம் அவர் வந்து கண்ணெல்லாம் அந்த ஒளி வந்து அந்த கண்ணெல்லாம் குருடாயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஆண்டவரை பத்தி பேசுறாரு. ஆண்டவரை பத்தி பேசும்போது வந்து நிறைய பேர் அவருக்கு நிறைய துன்பப்படுத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல அனன்யான்ற ஒரு மனுஷன் இருக்காரு. இப்பொழுது நீ தாமிரிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்களை போக்க கழுவப்படு என்றான். அந்த அனன்யா சொல்றாரு சவுலுவே. அவர் வந்து ரொம்ப பாவியா தான் இருந்தாரு. நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அனன்யா என்ற ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு. அது ஏன்னா நம்ம சபைக்கு வந்திருக்கிற எல்லாரும் வந்து சும்மா ஒன்னே வந்து இல்லை. பாஸ்டர் அடிக்கடி சொல்றாங்கல்ல, உங்களை வந்து அவர் முன்குறிச்சிருக்காரு, உங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்காரு. சும்மா இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க, எல்லாம் இந்த நாள்ல வந்து தேவன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ல, நம்ம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போஸ்தலர் 22:14 அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை
நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய் என்றார். அதாவது நம்மள முன்னாடியே ஆண்டவர் தெரிஞ்சிட்டார். சவுல அப்பொழுது அவர் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுலகத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அதாவது ஆண்டவர் அவங்களுடைய சந்ததியை தெரிந்து கொண்டார். அவங்களுடைய சந்ததி தானே தாவீது எல்லாமே அந்த சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேல் சந்ததியில இருந்தவர் தான் சவுல் ராஜா. அவர் பாவியா இருந்தாலும் அவரை ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். அவருக்கு தரிசனமானார். அவர் பவுலாக மாற்றினார் ஆண்டவர். அப்படிதான் நம்மளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவர் சாட்சியாக இருப்பாய். நம்மளும் இந்த சபையை நம்ம ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கின்னு நம்ம எவ்வளவோ நம்ம மற்றவங்களுக்கு நம்ம ஒரு சாட்சியா வாழணும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்காத வாலிப பிள்ளைகளா இருக்கீங்க. நீங்க யாருமே கவனிக்க மாட்டீங்க, எல்லாம் திரும்பி பார்த்துன்னே பேசிட்டு தான் இருக்கீங்க. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியா இருப்பாய் என்று. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். அப்படி பாவியா இருந்த சவுலியா ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரை பவுலாய் மாற்றி ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு சேவை செய்யற ஒரு மனுஷனை ஆண்டவர் மாத்தினாரு. நம்மளும் ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளை கேட்குறோம். எத்தனையோ வருஷங்களா கேட்டுன்னு இருக்கோம். நம்மளும் கேட்டு ஆண்டவருக்கு ஒரு சாட்சியா வாழணும். வாழ்ந்தாதான் நம்ம அந்த பரதீசி கிடைக்கும். இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எவ்வளவு பணக்காரங்கெல்லாம் இருக்காங்க, எவ்வளவு இதெல்லாம் பண்றாங்க, அவங்களாம் நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க இந்த உலகத்துல மட்டும்தான் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நம்ம அந்த ஆண்டவருக்கு உண்மையா அந்த வேறு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை நம்ம விசுவாசிக்கணும். இங்க தெரியாது இதுதான் இதுதான் நம்ம செத்துட்டு பிறகு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நினைச்சுப்போம். ஆனா இந்த பைபிள் ஃபுல்லா நம்ம படிச்சு பார்த்தோம்னா, நான் ஒரு தடவை பைபிள் முடிச்சிருக்கேன், இப்ப 2வது தடவை பாதி வந்திருக்கேன். ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நமக்கு கண்டிப்பா இருக்குது. அந்த வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காருல, இந்த உலகம் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நீங்களும் அழுது புலம்புவீங்க, ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். பாடுகளை சகிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆண்டவர் எத்தனையோ வசனங்கள் இதுல இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் சந்தோஷமா தானே இருக்காங்க, நம்ம இது பண்ணா என்ன எடுப்பதுன்னா நினைக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மைதான். நம்ம உண்மையா இருந்தா மட்டும்தான் அந்த பரதீஸ் நம்ம போக முடியும். நான் ஒரு கதை ஒண்ணு இது பண்ணி நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்க மறந்துருப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஒரு பன்றியினுடைய ஸ்டோரி. அது என்னோட ஓன் ஸ்டோரி தான், அதை நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு மேய்ப்பன் நிறைய பன்றிகளை மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அந்த பன்றியெல்லாம் அந்த பன்றிகளை மேய்க்கிறதுக்கு டெய்லி கூப்பிட்டு போவாரு. அப்போ ஒரு பன்றி மட்டும் என்ன பண்ணுமா, போகும்போது 2 சைடும் கிழங்கு தோட்டங்க, காய்கறி தோட்டம், பழத்தோட்டம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போவான். அது மேல அதுக்கு ரொம்ப ஆசை, அந்த காய் பழம்லாம் இருக்கணும். ஆனா அது போறதுக்கு அந்த வேலியை தாண்டறதுக்காக போகுமா. அந்த மேய்க்கிறவர் என்ன பண்ணுவார், அதை அடிச்சு அதை கூட்டு அப்படியே மந்தையில அப்படியே கூப்பிட்டு போயிடுவாரு. ஒரு நாள் நைட்ல என்ன பண்ணிச்சு அந்த பண்ணி, நம்ம எப்படியாவது இந்த காய் பழம்லாம் கிழங்கெல்லாம் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த மந்தையில இருந்து அந்த மேய்ப்பனுக்கு தெரியாம அந்த பண்ணி என்ன பண்ணிச்சா ஓடி வந்துச்சான். ஓடி அந்த பழம் கிழங்கு காயெல்லாம் நல்லா ஜாலியா சாப்பிட்டு இருந்தான். அதை வேட்டைக்காரங்க வந்துட்டாங்க. வேட்டைக்காரங்க வந்த உடனே அந்த பண்ணி என்ன பண்ணாங்க, ஈட்டியால குத்தி கொஞ்சம் உயிர் இருக்கிறதுக்கு அப்படியே அது ஒரு கொம்புல கட்டி இப்படி தூக்கிட்டு போவாங்க பாத்தீங்களா, இப்படி கீழே தலையெல்லாம் இப்படி மேல பாக்குற மாதிரி அந்த மாதிரி கட்டி தூக்கின்னு போறாங்க அந்த பண்ணியை. அப்ப என்ன பண்றாங்க, அப்பதான் அந்த பண்ணி அந்த மேல வானத்தை பாக்குதான். பார்த்து ஐயோ இவ்வளவு மேல இவ்வளவு ஒரு அழகா இருக்குது, நம்ம இது வரைக்கும் இந்த அழகை நம்ம பார்த்ததே இல்லையே, நம்ம இவ்வளவு நாள் கீழேயே தானே பார்த்துட்டு இருந்தோம், மேல இவ்வளவு ஒரு அழகு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பண்ணி நினைச்சுதான். ஆனா அது அந்த அழகை ரசிக்க நினைச்சாலும் இனிமே அதால ரசிக்க முடியாது. ஏன்னா அது அந்த வேடன் கிட்ட மாட்டிச்சு. அவ்வளவுதான், அந்த வேடன் இனிமேட்டு அதை சுட்டு சமைச்சு சாப்பிடுவான். அவ்வளவுதான், அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்த அழகை இனிமே அது பார்க்க முடியாது. அப்படிதான் நம்ம எல்லாத்து மேலேயும் ஆசைப்படலாம், இது பண்ணலாம். ஆனா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நமக்கு அந்த பரதீஸ் வேணும்னா
நானுமே சரி, நானும் தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாம் நானும் ஆண்டவருக்கு இதை சீக்கிரம் வர்றதில்ல, ஏதாவது ஒரு சின்ன இது கோபத்தில் எதுவும் நான் பேசிதான் இருக்கேன். நான் வந்து அப்படியே பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்ல, ஆனா நானுமே என்னை மாத்திக்கணும், நம்ம எல்லாருமே மாத்திக்கணும். அந்த பரதீசுக்கு நம்ம வந்து நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அந்த ரூத்து பாருங்க, அவ்வளவு மோவாப்பிய தேசத்துல தான் இருந்தாங்க, அவ்வளவு கஷ்டத்தோடு இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்தாங்க அந்த ரூத்து. அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தாரு. நம்ம ஆண்டவருடைய நிழலில் இருந்தாலும் அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் அந்த பரதீஸ் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையெல்லாம் வெறுமைதான். ஆண்டவர் இதை வந்து எனக்கு டைரி நிறைய எழுதி வச்சா, அந்த டைரி எனக்கு போயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டமா இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால் பேச ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தாரு. இந்த செய்தியை கேட்ட உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். ஆண்டவர் பாஸ்டரையா கூட இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு கூட கொஞ்சம் நன்றி சொல்றேன். பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். இதுல ஏதாவது தப்புங்க என்னை மன்னிச்சிருங்க. தேவன் இந்த சாட்சியை உங்களை என்னையே ஆசீர்வதிப்பார்.